ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கில்லிங் பெட் சீசனல் எபிசோட எடுத்து தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 18+ அனுப்பினால முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறம் புதுசாக அந்த மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போன எபிசோட எண்டிங்கில் ராட்டில் வந்து டைகரை மீட் பண்ணியிருப்பான். இப்போ கப்பலில் விஐபி ரூமில் 4 சைபர் சோர்ஸ் சேர்ந்த முக்கியமான பெரிய தலைங்கள்லாம் மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஹைப்ரிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான லைசன்ஸ், அப்புறம் அவங்கள வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எல்லா உரிமமும் வழங்கப்படும். அப்புறம் இது போக நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் மட்டும், எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் ரைச்சி சிட்டோஸ், உனக்கு இருக்கிற அந்த நாலேஜை வச்சு இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸை உருவாக்கி அதை மற்ற சைபர்ஸுக்கு நீ ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொடுத்து அவங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து எப்படியாச்சும் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த கம்பெனியோவும் பேருக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் திரும்பி மேட்சை காமிக்கிறாங்க. ரேட்டிலும் டைகரும் சண்டை போட போகிறாங்க. ஆரம்பத்தில் ரேட்டில் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறா. பட் இருந்தாலும் அது அசால்ட்டா டைகர் டச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ டைகரோட டீமில் இருக்கிற ஒரு பொண்ணு, எப்படி இதுக்கு பாசிபிள், அவளால் மட்டும் எப்படி என்னுடைய இந்த மயக்கிற ஃபாக்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சு, ஈவன் சீட்டாவால் கூட இன்னும் என்னுடைய ஃபாக்ல இருந்து தப்பிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு, எப்படி இருந்தாலும் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இப்போ அவளை அட்டாக் பண்ணா அவளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்க. இப்போ சீட்டாவில் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம உழைக்க போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா டைகர் ஒரு தடவை வேட்டையாட தொடங்கிருச்சுன்னா அதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அதனால நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ ரேட்டில் வந்து டைகருக்கு ஸ்லாஷ் அட்டாக் பண்ணுறா. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. லியோவுக்கு பண்ண மாதிரி அட்டாக் என்ன பண்ணா அது எனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு டைகர் சொல்லல. டைகரோட பிளேயர் இருந்துட்டு, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக 2 பேர்த்த அனுப்பி வச்சேன், இருந்தாலும் அவன் அதை யூஸ் பண்ணல, பரவாயில்ல இருக்கட்டும். இந்த தடவை ரேட்டில் வெளியே போனதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறது யோக்கோ, உன்னோட அந்த கீட்டோ தான். அதனால மோத போகிறது எட்ஸு பைஸையும் வச்சு காட்ட வந்தான் அப்படின்னு அவன் சொல்ல. இப்போ காட்டுக்குள்ள கொரில்லா கிட்ட இருந்து ரேபிட்டும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. ஒரு கட்டத்தில் ரேட்டில் அவன் அட்டாக் பண்ணோன்னா ரேட்டில் கீழே விழுந்தானே கொரில்லாவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் இப்போ நார்த் பக்கமாக மூவ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி டயத்தை வேஸ்ட் பண்ணாம அந்த ரேபிட்டை போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா, கொரில்லாவும் எனக்கு இப்போ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரேபிட்டை பிடிக்கிறதுக்காக அங்கிருந்த மரத்தை எல்லாம் உடச்சு அதை ரேபிட் மேலே தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ரேபிட் ஒரு பொந்தை பார்த்து அதுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக கொரில்லா அந்த பொந்தை ஒரு கட்டையை தூக்கி போட்டு மறைச்சிடறான். உன்னைய பார்க்கறதுக்கு என்னுடைய பாஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கு, ஆனால் நான் இப்போ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிட்டேன். அதனால நீ இப்போ இந்த ஜென்மத்தில் முயலாக போகிறதுனால இப்போ செத்து போய் அடுத்த ஜென்மத்தில் ஒரு நல்ல வலிமையான ஒரு மிருகமாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு கீட்ட வரான். அவன் வந்து, நீ இயற்கையை காயப்படுத்தியிருக்க அப்படின்னு சொன்னோன்னே கொரில்லாவுக்கு கல்லு விட்டுறது, ஆகா நம்ம வேற இங்கே இருக்கிற மரத்தெல்லாம் உடச்சி போட்டிருக்கோமே, இப்போ நம்ம அவங்ககிட்ட பேசினோம்னா கன்ஃபார்மாக அதை புரிஞ்சிக்க மாட்டான், எனக்கு இப்போ வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொரில்லா இப்போ கீட்டோவே அட்டாக் பண்ணுறான். அவனோட டீம்மேட்டையும் அட்டாக் பண்ண அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. இவனை நான் இப்போ கொல்லாட்டி இவன் என்ன கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண அப்போவும் ஒன்றும் நடக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக கீட்டோ அவனுடைய உடம்பு 2 துண்டா பிச்சு எடுத்துட்டான். இதை பார்த்து ரேபிட்டும் சரி அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த பிளேயர்ஸும் சரி கண்ணை வைக்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கு. இப்போ அங்கிருந்த ஒரு பிளேயர், அப்போ அந்த ரேபிட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க. யோக்கோ அதை கேட்டுட்டு, அவளுக்கு என்னன்னா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இந்த பக்கம் பார்த்தா ரேபிட் அவனை பார்த்து இன்னும் பயந்துக்கிட்டு தான் இருக்கா. இப்போ கீட்டோ ரேபிட்டே அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்க. ரேபிட் யோசிச்சு பார்க்குறான், நான் சாவறதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை பூரா என் கண்ணுக்கு முன்னாடி வரும்னு சொன்னாங்க, என் கண்ணு முன்னாடி நான் தூங்கி எந்திரிச்சது மட்டும் தான் வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்க. இப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இப்போ கீட்டோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, நீங்கள் இப்போ இங்கேருந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து ஈஸ்ட் பக்கமாக போங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ தான் ரேபிட்டுக்கு உயிரே வருது. அப்புறமாட்டி ஹிட்டோமி சொன்னதை யோசிச்சு பார்க்குறா. ஒன்னாலே ஒரு பையன் இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, முதல்ல நம்ம எப்படியாச்சும் ஹிட்டோமி கிட்ட போயிட்டு அந்த பையனை பற்றி சொல்லணும், அந்த கிட்டோவுக்கு இயற்கையை டேமேஜ் பண்ணால் பிடிக்காது அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு அவள் இதை கிட்டோமி கிட்ட சொல்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கமாக ரேட்டிலும் டைகரும் சண்டை போடுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ அனௌன்சர் சொல்கிறாங்க எத்தனை பேர் செத்துருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த கொரக்கடையில் செத்து போனதை, அப்புறம் அந்த லிசர் செத்து போனதை கேள்விப்பட்ட கோப்ரா அவனுடைய உடம்ப பிஞ்சு போயிருந்தாலும் டைகர் தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சவன டைகர் அட்டாக் பண்ணுறதுக்காக போக, அதுக்கெல்லாம் ஹிட்டோமி அந்த கோப்ராவை அட்டாக் பண்ணிட்டு, ஏன்டா இப்படி பிடிவாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த கேமராமேன்ஸை பார்த்து, ஒழுங்கா மாதிரி அவனை எங்கேருந்து தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்த அந்த டைகரோட டீம்ல இருந்த பொண்ணு, நீ ஏன் அவனை காப்பாற்ற சொல்ற, அவன் தான் அவனை கொல்றதுக்காக வந்தானே அப்படின்னு சொன்னோன்னே, அது போக அவன் திரும்பி சரியா இவனை கொல்ல வந்தா என்ன பண்ணுவேன், நான் அப்பா அவனை கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்றா. ஒரு உயிரை காப்பாத்துறது ஸ்ட்ராங்கான அவங்களோட கடமை தான். ஆனா நீ அதை ரிலைஸ் பண்ணியா, நீ லியோவால தான் இன்னி உயிரோட இருக்க அப்படின்ட்டு. அவன் எப்பவுமே அவனுடைய லைஃப்லாம் அந்த மாதிரி தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைகர் ஒரு ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறான். டைகர் வந்து ஸ்கூல் படிக்கும் போது அங்க இருந்த பசங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு லியோவை பார்க்கறதுக்காக மாடிக்கு வந்து லியோவை கூப்பிடுறான். அதுக்கு லியோ
லியோ என்னோட பேரு யூகோ டானி. லியோ எனக்கு கொடுக்கப்பட்ட நிக் நேம் தான். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் ப்ரோ. நான் எப்படி இங்க பெரிய ஆளோ அதே மாதிரி நீ உன் ஸ்கூல்ல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்ப டைகர் இருந்துட்டு அப்ப நான் யார் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோ பஞ்ச் பண்ண. ஆனா லியோ அதை ஈஸியா எடுத்துட்டு நீ நினைச்ச யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் நீ சாப்பிடலாம், ஆனா என்ன மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா லயன்ஸ் எப்பவுமே பலவீனமா இருக்கிறவங்கள எதிர்த்து சண்டை போட்டதே கிடையாது. என் கூட சண்டை போடுற அளவுக்கு இங்க யாருக்கும் தைரியம் கிடையாது, அது போக வலிமையும் கிடையாது. உன்னால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு லியோ கேட்டோன்னே டைகர் இருந்துட்டு லியோ பஞ்ச் பண்றான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு டைகா, என்ன ஆகா நீஷி, அதனால உனக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான சக்தியை நீ வெளியே கொண்டு வந்தேன்னா உன்னை என்னுடைய ஆப்பனண்டா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்திருப்பான். இப்ப டைகர் இருந்துட்டு ஹிட்டோமி கிட்ட லியோவை பத்தி பெருமையா பேசிட்டு நீலாம் லியோவை தோக்கடிச்ச அப்படிங்கறதுனால நான் இப்போ வரைக்கும் நம்ப முடியல, அதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். என்னால மட்டும்தான் லியோவை தோக்கடிக்க முடியும், ஏன்னா நான் தான் அவனுடைய ரைவல் அப்படின்னு அவன் சொன்னோன்னே ரெண்டு பேருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க. இப்ப திடீர்னு டைகர் அவ இருந்த இடத்துல இருந்து செம ஃபாஸ்டா ஹிட்டோமிக்கு பின்னாடி வந்து ஹிட்டோமி அட்டாக் பண்றான். அதுல பறந்து போய் விழுகுறா. இப்போ உனக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா எந்திரிச்சு என்னோட சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இப்போ ரேட்டில் திரும்பி எந்திரிச்சதை பார்த்த சீத்தாவும் அந்த இன்னொரு பொண்ணும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, டைகர் அடிச்ச அந்த அடி அந்த அளவுக்கு இருந்துச்சு, எப்படி வெண்ணி நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹிட்டோமி லாஸ்டா நான் அவனை எப்படி ஜெயிச்சேன்னு கேட்டேல, யாருக்கிட்ட ஷார்ப்பான கோரப்பல் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, ஏன்னா அதை தானே நம்ம கில்லிங் பெட்ஸுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஓகே கைஸ், அடுத்த ஒரு எபிசோட நான் அந்த உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.